ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷோட தம்பியும் நடிகருமான மணிகண்டன் நேற்று போட்டிருந்த போஸ்ட் தான் சோஷியல் மீடியாவில் பலருக்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கு. மணிகண்டன் டிவி சீரியலில் நடிச்சிருக்காரு, மேலும் சில படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. ஆனால் சினிமாவில் அவருக்கு பெருசாக எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல. அதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் சோஃபியாவை மணிகண்டன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஸ்பெஷலாக சன் டிவியில் மருமகள் சீரியலில் வில்லியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிருந்தது. மேலும் இவங்களுக்கு ஒரு பாய் பேபி இருக்க நிலையில மணிகண்டன் பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ கூட சோஃபியா தன்னோட மகன் அந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து கடந்த வருஷம் 2024 டிசம்பரில் இவங்க 2 பேரும் விவாகரத்து பண்ணி பிரிஞ்சிட்டதா செய்திகள்லாம் வெளியாச்சு. ஆனால் மணிகண்டன் சோஃபியா 2 பேருமே இதை பற்றி அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் ஜோடியாக எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணி இவங்களோட டிவோர்ஸை உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் மணிகண்டன் தனக்கு 2வது பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. விவாகரத்து நடந்துச்சா இல்லையான்னு இன்னும் உறுதியாக தெரியாத நிலையில் 2வது மனைவி 2வது குழந்தையா, அதுவும் இந்த குழந்தை பிறந்து 7-8 மாதம் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2023 எண்டில் தான் பிக் பாஸ், அதுக்கப்புறம் 2024 ஆரம்பத்தில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் 2 பேரும் ஜோடியாக கலந்துக்கிட்டாங்க. அப்போ கூட மனைவியோட ஒரு சந்தோஷமாக தான் இருந்திருக்காரு. அதே போல் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு ரூமர்ஸ் வந்தது 2024 டிசம்பரில் தான். அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களுக்கு 2வது திருமணமாகி 6 மாச குழந்தை கையில் இருக்க முடியும்? அப்போ 2வது மனைவியான சாய் ஐஸ்வர்யா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தெரிஞ்சதுனால தான் சோஃபியா கூட விவாகரத்தே ஆயிருக்கு. இவங்களுக்கு திருமணம் ஆகியே 2 வருஷம் இருக்கணும். மணிகண்டா பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டப்பயே பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கா, அல்லது பிக் பாஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் பிரச்சனை ஆரம்பிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் கேள்விகள் எழுப்பி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட இன்னொரு பக்கம் அவரோட சிஸ்டரான நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இன்னமும் சோஃபியா கூட தொடர்பில் தான் இருக்காங்க. இன்னும் இன்ஸ்டாவில் சோஃபியாவை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. மணிகண்டன் சோஃபியா திருமணம் ஆனதுலேருந்து ட்ரிப் போகிறது, வெக்கேஷன் போகிறது, ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ஐஸ்வர்யா ராஜேஷ் சோஃபியா கூட நல்ல பாண்டிங்கோட தான் இருந்திருக்காங்க. அந்த பாண்டிங் மணிகண்டன் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டக்கு அப்புறமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. வழக்கமாக இந்த மாதிரி முக்கியமான சந்தோஷமான விஷயங்களை மணிகண்டன் கூட சேர்ந்து சோசியல் மீடியாவில் ஐஸ்வர்யாவும் ஷேர் பண்ணுவாங்க. பட் இப்போ வரைக்கும் இவருக்கு 2வது திருமணம் ஆனதை பற்றியோ 2வது குழந்தை பிறந்ததை பற்றியோ ஒரு ஸ்டோரி கூட போஸ்ட் பண்ணலை. அதை தொடர்ந்து சோஃபியா ஒரு போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என் வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்துக்கு தயாராகிட்டேன், ஆனால் சில நல்ல விஷயங்கள்ல நான் கவனம் செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு மணிகண்டனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிங்கறனால இந்த பிரச்சனைக்கான விளக்கத்தை மணிகண்டனே கொடுப்பாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.